அழைப்பை துண்டித்த வேகா அவன் முன்பு நின்று கொண்டிருந்த இளைஞனை பார்த்தான். நீ கொடுத்த ஐடியானாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சம்பவமே நடந்திருக்கு. அட்டாக் பண்ண போனவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்கில்லடா செயல்பட்டு இருக்கணும். அவங்க மிஸ் பண்ணதுனால இப்ப இறந்து போயிட்டாங்க. தப்பில்ல, நீ சொன்ன ஐடியா ரொம்பவுமே நல்லா வேலை செஞ்சது. அத்தனை பேரை மீறியும் நீ சொன்ன ஐடியாவை நான் ஏத்துக்கிட்டதுக்கு இதுதான் காரணம். ஆம், சில நாட்களுக்கு முன்பு வேகா கூட்டத்தின் காவல் தலைவர் சொன்னதை மீறியும் கூட அந்த இளைஞன் சொன்ன யோசனையை வேகா ஏற்றுத்தான் இப்படி ஒரு காரியத்தை செய்திருந்தான். நான் சொன்ன ஐடியா சக்சஸ் ஆனதில்ல, ரொம்ப சந்தோஷம் லீடர். ஆனா ஒரு சந்தேகம் இருக்கு. நீ என்கிட்ட எதை பத்தி வேணாலும் பேசலாம். நீ இப்போ சாதாரணமான ஆள் கிடையாது. தேங்க்ஸ் லீடர். ரொம்பவுமே தைரியமா இருக்கிறத பத்தி நீங்க என்கிட்ட சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்க நடந்துக்கிறது கோலத்தனமா இருக்கே. மறைமுகமா வந்து ஓதுன்னு சவால் விடுறீங்க. வேகா மூச்சு வாங்க சிரித்தான். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கறவங்க என் கூட்டத்துல இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. என் கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் கிளாட்டு ஓனாயின்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஒரு இள ஓனாயும் இருக்கு. வாய் திறக்காமல் சிரித்து கொண்டான் வேகா. நான் அவனை மறைமுகமா மோத சொன்னேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன கேட்ட? நான் செய்யறது கோலத்தனமா இருக்கா? நான் பேசின மாதிரியே என்கிட்டையும் தைரியம் இருக்கு, பயங்கரமான தைரியம். ஆனா நீ மார்க்கை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அவனை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மார்க் இருக்கான்ல, அவன் பயங்கரமான வீரன். தன்னோட கூட்டத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தன் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தத்தை கூட அவன் சிந்தி கூட்டத்தை காப்பாற்றணும்னு நினைப்பான். செய்யக்கூடிய ஆளு. ஆனா நான் அப்படி கிடையாது. அவன் கூட நேருக்கு நேரா மோதவே முடியாது. மோதுனா சாவுதான். அதனாலதான் நான் அவன் கூட மறைமுகமா மோதுறேன். இந்த மாதிரி இன்டைரக்டான கேம்ஸ்ல எல்லாம் அவன் ரொம்பவுமே வீக்கு. எத்தனையோ கூட்டங்கள் இருக்கும்போது நீங்க ஏன் மார்க்கோட கூட்டத்தை மட்டும் பிளான் பண்ணி மார்க்க கொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆர்வமாக கேள்வி கேட்கும் அவனை ஆழமாக பார்த்தான் வேகா. அவனுடைய கேள்விகள் வேகாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. நீ நல்ல கேள்வி கேட்கிற, அதுக்காக அதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்க கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதை எல்லார்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் குரலில் இப்பொழுது ஒரு கடுமை இருந்தது. மார்க் இறந்து போகணும், அது மட்டும்தான் என்னோட ஒரே குறிக்கோள். அந்த இளைஞன் வேகாவிடம் எவ்வளவோ பேச முயற்சி செய்தான். அந்த இளைஞன் பேசுவதை பொறுமையாக காது கொடுத்து வேகா கேட்டாலும் தன் கைகளை உயர்த்தி லேசாக கொட்டாவி விட்டு உடலை முறுக்கி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன், எதுவா இருந்தாலும் நாளைக்கு சொல்றேன். அவனுக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசுவதில் சுத்தமாக விருப்பமில்லை என்று புரிந்து கொண்டதால் அந்த இளைஞன் அடுத்ததாக யாரிடம் கேட்கலாம் என்று யோசனை செய்தான். வேகா அவனுடைய கேள்விக்கு பதில் தராமல் அங்கிருந்து நழுவி நேரடியாக தன்னுடைய அறைக்கு போய் தூங்க தொடங்கினான். யாருகிட்ட கேட்டா இந்த விஷயத்தை பத்தி ஒரு தெளிவு கிடைக்கும்? அந்த இளைஞன் தன்னுடைய சகாக்களிடம் கேட்டான். எல்லா விஷயத்தையும் தன்னோட கைக்குள்ள வச்சிருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், அது வேகா. வேகாவை தாண்டி ஒருத்தருக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியும்னா அது நம்மளோட செக்யூரிட்டி ஹெட்டு தான். நீயே அவர்கிட்ட கேட்டு பார்க்க கூடாது? உனக்கும் அவருக்கும் தானே ரொம்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பு. கேட்டுவிட்டு அவர்கள் சிரித்து இவனை கேலி செய்தார்கள். ஆனால் அவர்கள் தந்த யோசனை அவனுக்கு பிடித்திருந்தது. எனக்கு அவருக்கு பிரச்சனை இருந்தா என்ன, நான் அவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயத்த கேட்க தான் போறேன். காவல் தலைவரின் அறையை இருவர் காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஹெட்டை பார்க்கணும், இரு கேட்டுட்டு வரேன். அவனா? அவனதுக்கு வந்திருக்கான்? சரி, வர சொல்லுங்க. இவன் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே போன பொழுது அவர் மது அருந்தி கொண்டிருந்தார். சாப்பிட்றியா? வேண்டாங்க. உடம்பு கெட்டு போயிருமோ? அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படித்தான், உடம்பு கெட்டு தான் போகும். நீ தான் பெரிய புடுங்கியாச்சே, எதுக்கு என்னோட ரூமுக்கு வந்திருக்க? எனக்கு சில விஷயத்தை பற்றியெல்லாம் தெரியணும். நீ தான் பெரிய புடுங்கியாச்சே, உனக்கே எல்லா புடுங்குற விஷயமும் தெரியுமில்ல? சாதாரணமாகவே கோபமாக அவனுடன் உரையாடுபவர் மதுவின் வீரியத்தால் மிகவும் கொச்சையாக பேசினார். கோபத்தில் பெருமூச்சு விட்டான் அந்த இளைஞன். இந்த மூச்சு வர்ற வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது, உட்காரு. அவனும் அவர் சொன்னதை போலவே அமர்ந்தான். என்ன புடுங்குற விஷயம் தெரியணும் உனக்கு? மார்க்குக்கும் வேகாவுக்கும் என்ன பிரச்சனை? எதுக்காக வேகா மார்க்கை மட்டும் டார்கெட் பண்றாரு? தெரிஞ்சுட்டு என்ன புடுங்க போற? தெரிஞ்சுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்ல மட்டும்தான் கேட்கறேன். நான் எதுக்காக உனக்கு சொல்லணும்? சொல்லுங்க, கெஞ்சுவதை போல இவன் கேட்டதும் சொல்றேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருந்தது, பணத்துல பொருள்ற ஓனாய் கூட்டம். அந்த கூட்டத்தோட ஒரே வாரிசு வேகா, நம்ம தலைவர் வேகா. வேகாவை பார்த்தா எல்லா ஷேப் ஷிஃப்டரும் நடுங்குவானுங்க. போதையான குரலில் வேகாவுடைய கதையை பற்றி சொல்ல தொடங்கினார் அவர். உனக்கு தெளிவா புரியணும்னா ஒரு சம்பவம் சொல்றேன், அதுக்கப்புறம் உனக்கு புரியலைனா நீ ஒரு மாக்கானாதான் இருக்கணும். பல்லை கடித்து கொண்டு அந்த இளைஞன் இவர் பேசுவதை கேட்டு கொண்டிருந்தான். வேகா என்ன பண்ணா, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தான். வேணுங்கிற பொருளை எல்லாம் எடுத்து கூடையுள்ள போட்டான். அடுத்ததான் என்ன பண்ணான்னு தெரியுமா? பில் கவுண்டருக்கு போனான். எல்லா பொருளையும் அவங்க பில்லு போட்டாங்க.
காசு கேட்கும்போது இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? பேக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு காசை எடுத்து கொடுத்தான். காசை கொடுத்துருக்க மாட்டான்னு தானே நினச்ச? மாக்கான். அவன் அப்படி செய்யலடா, பணத்தை கொடுத்துட்டான். ஆனால் பணத்தை வாங்காம அவங்க பயந்துக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எதைன்னு தானே கேட்குற? வேகாவோட கையை. வேகா ஷேப் ஷிஃப்ட் பண்ணி வேர் உல்ஃபாக மாறி இருந்தான். நெகமும் முடியுமா இருக்கிற அவனோட ஓனாய் கையை பார்த்த உடனே பில்லு போடுற அம்மா ஓடிருச்சு. அப்போ அவர் ஷேப் ஷிஃப்டிங் பண்ணுறத ஒரு பயமுறுத்துற விஷயமா? ஆமாண்டா. அதுக்கு இப்போ என்ன? இதுக்கும் மார்க்குக்கும் என்ன சம்மந்தம்? மார்க் வந்து தட்டி கேட்டாரா? மாக்கா மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. வேகா அப்போ எப்படி இருந்தாருன்னு தெரியுமா? சந்தோஷமா, இளமையா, செழிப்பாக இருந்தான். வேகாவுக்கு அப்பா இருந்தார். எல்லாருக்கும் அப்பா இருக்க தானே செய்வாங்க. ஆனால் வேகாவோட அப்பாவை வேகாவுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அப்பா அப்பான்னு சுற்றி சுற்றி வருவான். அப்பப்போ இந்த மாதிரி மோசமான வேலையெல்லாம் செய்கிறத விட்டுறணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தான். அது கூட யாருக்காகன்னு தெரியுமா? அவங்க அப்பாக்காக தான். அவரும் பழைய ஆளு தான். காவல் தலைவரின் பேச்சு சுத்தமாக மாறி இருந்தது. அவர் இயல்பாக இப்படியெல்லாம் பேசுவாரா என்று ஆச்சரியப்படும் விதத்தில் தான் இருந்தது. அப்பாவும் மகனும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. விடிய விடிய என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. திடீர்னு 2 பேரும் முடிவு பண்ணி அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டாங்க. இந்த நிலவு மங்க சொல்ற பொண்ணை தேடுற ஆளுக அவங்க கிடையாது. லூசு பயலுக தான் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஏதாவது பொண்ணு கிடைச்சதா அந்த பொண்ணு நல்ல பொண்ணான்னு பார்த்து துணையா ஏத்துக்கணும். அப்படிதான் வேகாவும் அவனோட அப்பாவும் சேர்ந்து வேகாவுக்கு ஒரு பொண்ணை பார்த்தாங்க. வேகா ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ரொம்ப சந்தோஷமா அந்த பொண்ணு கூடயே தான் போவான், அந்த பொண்ணு கூடயே தான் வருவான். வேகாவோட அப்பா இருக்காருல்ல, அவரு நிறைய பார்ட்டி பண்ணுவாரு. இந்த காலம் மாதிரி டிஸ்கோல போய் தையா தக்கான்னு குதிக்கிறது கிடையாது. பார்ட்டினா ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ செலவாகும்னு தெரியுமா? கறி, மீன், ஷேப் ஷிஃப்டர் குடிக்கிறதுக்கு ரத்தம் எல்லாமே இருக்கும். ஆடல் பாடல் போதும். அதை பற்றிலாம் நீ அளவாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். அன்னைக்கு அப்படிதான் செமையான சரக்கு பார்ட்டி. எல்லாம் போதையில மிதக்கிறானுங்க. ஒரு வயலாலையும் விரலை கூட தூக்க முடியல. அப்போ ஒருத்த உள்ள வந்தான்டா, சரியான பச்சளை புடுங்கி. என்ன தைரியம் இருந்தா இவ்வளோ பெரிய பார்ட்டிக்குள்ள தனியாளா வந்து செக்யூரிட்டியா அடிச்சு தூக்குறான். அதை பார்த்து எல்லாரும் வளர்த்து போயிட்டாங்க. ஒரே அடியில செக்யூரிட்டி சிலைய மாதிரி தரையில விழுந்துட்டான். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் அடி வாங்கினானுங்க. படத்துல வர மாதிரி இருந்ததுடா. எவனுமே எதிர்த்தெல்லாம் சண்டைய போடல, போனானுங்க அடி வாங்கினானுங்க. அவன் வேகமா தாக்குனான்டா, பயங்கர வேகமா. அதுக்கப்புறம் அவன் பண்ணதுதான் ரொம்பவுமே ஆச்சரியம். நேரா கூட்டத்துக்குள்ள புகுந்து குடிச்சுக்கிட்டு இருந்த கெஸ்ட்டுங்க மேலையெல்லாம் கை வைக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் ரத்தம். அவன் அடிச்ச ஆளுங்களோட ரத்தத்துல குளிச்சுக்கிட்டே சண்டை போட்டான்டா. நானுமே இந்த விஷயத்தையெல்லாம் போதையில தான் பார்த்துட்டு இருந்தேன். எந்திரிக்க முடியாத அளவு போதை. சரி, இப்ப மேட்டருக்கு வரலாம். நான் என்னோட ஆளுங்களை எல்லாம் ஏவி விட்டேன். எல்லாம் பொத்துன்னு விழுந்துட்டானுங்க. கடைசியா அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? வேகாவோட அப்பா கிட்ட வந்துட்டான். வேகாவோட மண்டைய அவன் பொழக்க, அவனோட கையை பிடிச்சி இவரு திருக. சண்டை ஒரு மாதிரி அந்நியவனா போயிட்டு இருந்தது. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டாங்க. எல்லாரும் சரக்க போட்டுட்டு வேடிக்கை பார்த்தா பரவாயில்ல, வேகாவும் தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். சொல்ல போனா அவன் தான் தரமான போதையில இருந்தான். அவனும் உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிச்சான். ரத்த நாளத்துல எல்லாம் போதை விளையாடுது. கண்ணு சிவப்போட காலடியெல்லாம் எடுத்து வச்சு நடந்தான். அவனுக்கு துணைய ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்தாங்களே, அந்த பொண்ணு அவனை போய் அடிக்க சொன்னான். எப்படியாவது வேகாவோட அப்பாவை காப்பாத்த சொன்னான். அவ சொன்ன உடனே அவன் கேட்காம இருப்பானா? திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சான். அப்புறம் ஓடுனான். அவன் ஓடும் போதே எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? ஒரு பம்பரை வேகமா சுத்திட்டு விழ போகும்போது எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அப்படியே வாபிள் ஆகும்ல, அந்த மாதிரி ஓடினான். அந்த மாதிரி ஓடினதுனால தரையில பொத்துன்னு விழுந்தான். வேகாவோட அப்பாவை அடிச்சுக்கிட்டு இருந்தவன் பாதி ஷேப் ஷிஃப்ட் ஆயிட்டான். நகமெல்லாம் அவ்வளவு பெருசா இருந்தது. அவனை மாதிரி ஒரு முரட்டுத்தனமான ஷேப் ஷிஃப்டரை நான் பார்த்ததே கிடையாது. வேகாவோட அப்பாவோட மண்டையில 2வது தடவையா அடிச்சு பொழந்துட்டான். வேகாவோட அப்பா செத்து போயிட்டாரு. வேகா தரையில விழுந்து கிடந்தபடியே அதை பார்த்தான். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. கதறி கதறி அழுதான். அவன் என்னதான் போதையில இருந்தாலும் அடிக்கிறதுக்கு தயாராத்தான் இருப்பான். அன்னைக்கு ரொம்பவுமே மோசமான மட்டமான போதை பொருளை ஏத்துக்கிட்டான். சரக்கும் போதை பொருள் சேர்ந்ததுனால அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. ஒரே ஆள தனியா வந்து ஒரு கூட்டத்தோட தலைவனைய கொன்னவன் எல்லாரையும் பயப்பட வைக்கிற மாதிரி பார்த்தான். அவன் தங்க கண்ணு 2ம் அப்படியே மின்னுச்சு பாறேன். போதையில இருந்தாலும் பயமா இருந்ததுடா அதை பாக்குறதுக்கு. அவன் ரொம்பவுமே அளவா தாண்டா பேசினான். ஆனா அல்லு இல்ல, என் கூட்டத்து மேல கைய வச்சா இதுதான் நிலைமைன்னு சொன்னான். அப்படி சொன்னது யாருன்னு தெரியுமா? மார்க். வேகா இப்ப கொல்லணும்னு நினைக்கிறானே அந்த மார்க்கு. அடுத்த நாள் தான் வேகாவுக்கு சில விஷயமெல்லாம் தெரிஞ்சுது. அவன் அவங்க ஆளுகளுக்காகத்தான்
வேகாவோட அப்பாவை போட்டு தள்ளிட்டான்னு இனிமேலும் அவங்க ஆளுங்க மேல கைய வச்சா மோசமான விளைவெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கான். இதை விட என்ன மோசமான விஷயம் நடக்கணும்? ஆனா வேகா அப்பா கைய வைக்கல. அவன் பாசமா சுத்திட்டு இருந்தானே ஒரு பொண்ணு கூட. அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னு தெரியுமா? நீ ஒரு தரமான ஷேப் ஷிஃப்டர்னு உங்க அப்பா சொன்னதுனாலதான் உன்னை கல்யாணம் பண்றதுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா உன்னால உங்க அப்பாவையே காப்பாற்ற முடியல. உன் கண்ணு முன்னாடியே அவரை சாக விட்டுட்ட. இந்த மாதிரி மட்டமான ஆளு கூட எல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிருச்சு. அதுதான் அன்னைக்கு மனசு மாறினவன் தான் வேகா இன்ன வரைக்கும் மார்க்கை வச்சு செய்யணும்னு தயாரா இருக்கான். எந்த கூட்டத்துக்காக அவங்க அப்பாவை கொல்ல வந்தானோ அந்த கூட்டம் வாழ்ற ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து மொத்தமா ஃபினிஷ் பண்ணிட்டான். எப்படி கெத்து தானே? இப்போ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே இல்லை. தேவையில்லாத ஐடியாவெல்லாம் கொடுக்காம பொத்திட்டு ஒழுக்கமா வேலையை பாரு. நீ கொடுத்த ஐடியானால தான் 5 பேர் செத்து போயிட்டானுங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, போ. நீ தான் அந்த வேலைக்கு போக போற. ஐடியா கொடுத்தா மட்டும் பத்தாது. அந்த இளைஞன் அடுத்த நாளே முக்கியமான ஒரு வேலைக்காக அனுப்பப்பட்டான். மார்க்கின் கட்டுப்பாட்டில் இருந்த இன்னொரு சிறிய கிராமத்தை தாக்க போயிருந்த கூட்டத்தில் அவனும் இருந்தான். மார்க் ஏற்கனவே விஷயம் கேள்விப்பட்டு அங்கே வந்திருந்தான். மார்க் மற்றும் வேகாவின் விளையாட்டில் மார்க் ஒரு அடி முன்னே இருந்தான். மார்க்கை அவர்கள் அங்கே எதிர்பார்க்கவில்லை. வேகாவிற்கு யோசனை சொன்ன இளைஞனும் கூட மார்க்கை நோக்கி தன்னுடைய இயந்திர துப்பாக்கியை அவன் தூக்கினான். மார்க் தன் பிஸ்டலை எடுத்து ட்ரிகரை அழுத்தும் இடத்தில் விரலை விட்டு ஒரு முறை துப்பாக்கியை ஸ்டைலாக சுழற்றி பட் பட் என்று 3 தோட்டாக்களை அந்த கூட்டத்தில் இருந்தவர்களின் மீது பாய்ச்சினான். இளைஞனுடைய கழுத்திலிருந்து இப்பொழுது ரத்தம் வந்து கொண்டிருந்தது. அவர்கள் துப்பாக்கியை தூக்குவதற்கு முன்பு அவன் தாக்கி இருந்ததால் இது எப்படி சாத்தியம் என்ற அதிர்ச்சியிலேயே அவன் தரையில் விழுந்தான். மார்க் அடுத்ததாக அவன் மீது தாவி ஏறி அமர்ந்து அவனை நேருக்கு நேராக பார்த்தான். நீ தானடா நான் ஐடியாவெல்லாம் கொடுக்கறது? தற்கொலைப்படைய ஏவி விடுற? நான் கிடையாது, நான் அப்படியெல்லாம் பண்ணல. நீ இங்க வரதுக்கு முன்னாடி காலையில ஒருத்தங்கிட்ட பேசின, ஞாபகம் இருக்கா? அவன் என்னோட ஃப்ரெண்டு. அவனோட ஃப்ரெண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் என்னோட ஆளு. நீ எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொன்ன இல்ல? மார்க்குக்கு எல்லா இடத்துலயும் கண்ணு இருக்கு, காது இருக்கு சொல்லிவிட்டு உருமாறி கூரிய நகங்கள் கொண்ட கரத்தை பயன்படுத்தி அவன் இதயத்தில் அறைந்தான். மார்பு பகுதியின் சதை தெரித்தது. அவனுடன் வந்த ஆட்களும் கொல்லப்பட்டார்கள். மார்க் தன்னுடைய ஹோட்டலுக்கு திரும்புவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருந்தான். ஹோட்டல் வழக்கம் போலவே மிகவும் பரபரப்பாக இருந்தது. ஷெர்ரி தன்னுடைய வேலையை மிகவும் சிரத்தையாக செய்து கொண்டிருந்தாள். காலையிலிருந்தே அவளுக்கு மிகவும் சோர்வாக இருந்தது. இப்பொழுது வரை அவளுடைய சோர்விற்கான காரணம் என்னவென்று அவளால் கணிக்க முடியவில்லை. டாக்டர் போய் பார்க்கணும். அடிக்கடி எனக்கு முடியாமாகுது. முடியாமாச்சுன்னா சுத்தமா என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. மயக்கமா வருது. டாக்டர் போய் பார்த்தே ஆகணும். லீவு கேட்டா தருவாங்களா? அவள் சிந்தித்து கொண்டிருந்த நேரத்தில் ஹோட்டலுக்கு வெளியே ஒரு வேன் நின்று கொண்டிருந்தது.